ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி சடங்குகளை மேற்கொள்வதற்கு அஜித்குமாருடைய சகோதரர்கள் தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்களா. அதோடு மோகினிமணி உடல் பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம் செய்ய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று நள்ளிரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் தாயாருக்கு அஞ்சலி செலுத்த நேரில் வந்திருந்தார். கூட த்ரிஷா அவர்களும் வந்திருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய மகன் ஒரு முக்கிய ட்வீட் ஒன்று போட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அந்த தகவல்கள் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். நடிகர் அஜித்குமாருடைய தாயார் இறுதி சடங்குகள் நிறைவடைந்து அவரது உடல் தகனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. அஜித்குமாரின் தாயாரின் இறுதி சடங்குல அஜித்குமாரின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். திரையுலகிலேயும் ரசிகர்களிடையுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமான நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினிமணி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். ஆக்சுவலி கடந்த 2023 மார்ச் மாதம் அஜித்தின் தந்தை பி சுப்பிரமணியம் காலமானதை தொடர்ந்து அவரது தாயார் மோகினிமணி வயது மூப்பு சார்ந்த உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டு இருந்தார். இதற்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் சனிக்கிழமை நேற்று காலை உயிரிழந்தார். அஜித்குமார் தனது பைக் சுற்றுலா தொடர்பாக துபாயில் இருந்த நிலையில் தாயாரின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக சென்னைக்கு விரைந்து வந்தார். சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள அஜித்குமாரின் இல்லத்தில் அவரது தாயாரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த தாள்கள் அறிந்ததுமே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு சோகத்தில் இருந்த அஜித்குமாரை முதல்வர் விஜய் தழுவி ஆறுதல் கூறினார். அஜித்தின் குடும்ப துயரத்தின் போது நேரில் முதல்வர் ஜோசப் விஜய் ஆறுதல் கூறியது இப்போ வரைக்கும் அனைவரையும் நிகழ செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து நடிகை த்ரிஷா, நடிகர்கள் சரத்குமார், நாசர், இயக்குனர் சங்கர், AL விஜய், சிவா உள்ளிட்ட பல முன்னணி திரைப்பிரபலங்கள் அஜித்தின் இல்லத்திற்கு மோகினிமணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றனர். தாயாரின் மறைவு குறித்து நடிகர் அஜித்குமார் மற்றும் அவருடைய சகோதரர்கள் கூட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டனர். அதில் எங்கள் தாயார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்துள்ளார். அவரது இறுதி காலத்தில் அவருக்கு சிறந்த சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினருக்கு நன்றி. எங்கள் துயர பகிர்வில் பங்கெடுத்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த இறுதி நிகழ்வு முற்றிலும் தங்களின் தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாக இருக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதோடு இன்று காலை சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திராவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதன்படி அஜித்தின் ஈச்சம்பாக்கம் இல்லத்தில் முறைப்படியான சடங்குகள் முடிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்போடு அஜித்குமாருடைய தாயார் மோகினியின் உடல் இறுதி சடங்குகள் செய்வதற்கு சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தற்போது வாகனத்தில் எடுத்து செல்லப்பட இருக்கக்கூடிய காட்சியானது வெளியாகி இருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அமரர் ஊர்தியை பின்தொடர்ந்து அஜித் மற்றும் அவரது உறவினர்கள் காரில் செல்வார்கள். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அஜித்குமாரின் ஈச்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு மோகினிமணியின் உடல் கொண்டு வரப்படும். வண்டியில் கொண்டு வரப்பட்ட தாயின் உடலை கடைசி ஒரு முறையாக தனது தோளில் தூக்கி மயானத்திற்குள் கொண்டு செல்ல இருப்பதாக அஜித் இருக்கிறதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதன் பின் அங்கு இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடக்கப்படும். அஜித்தின் சகோதரர் அனில்குமார் இறுதி சடங்கை மேற்கொள்வார். இதையடுத்து மோகினிமணி உடல் தகனம் செய்யப்பட்டு அங்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்ளப்படும். தற்போது இந்த ஒரு இதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜயை பற்றி அவருடைய மகன் ஒரு ட்வீட் செய்ததாக தகவல்கள் கசிந்திருக்கு.
அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, இது என் மனதுக்கு வலியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது நடிகர் அஜித் அம்மாவுடைய மரணம் குறித்து ரொம்ப உருக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதிவை அவர் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு மகனுக்கும் வரக்கூடாது. ஒரு தாயுடைய இழப்பு பெரிய இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்யறது யாராலையும் முடியாது. யார் கை கொடுத்தாலும் யார் தட்டி அழுவி கொடுத்தாலும் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ட்விட்டர் இதில் அவர் உருக்கமாக பதிவு போட்டிருக்கிறாரு. அதுவும் சிஎம் விஜய் அவர்கள் அஜித் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் இந்த மாதிரி ட்வீட் போயிட்டுருக்கிறாரு. இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் த்ரிஷாவோடு வந்ததுனால கோபம் அடைந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி இவருடைய பக்கத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு ட்வீட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிவாகலை. ஆனால் இவருடைய பேரில் வேறவங்க ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த மாதிரி போட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. ஸோ யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோவில் அந்த முழுசாக என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்லி இப்போ என்ன நடந்துட்டுருக்குதுங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அதிகாரப்பூர்வமாக எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்களுடைய மகன் ட்வீட் செய்யவில்லை. ஸோ அப்படி ஒரு வேளை ட்வீட் செய்திருந்தார்னா அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் ட்வீட் செய்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இணையத்தில் வைரல் ஆகக்கூடிய அந்த தாள்கள் முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவருடைய கணக்கு இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோவில் என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வைரல் ஆகிறது உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணேன். ஸோ இதே போல் நிறைய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் முக்கியமான நியூஸோடு சந்திக்கிறேன். அதே போல் விஜய் அவர்களுடைய மகன் ட்வீட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அஜித்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு நல்ல அப்பா மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருப்பதாக தமிழ் திரையுலக வட்டாரங்களில் தாள்கள் கசிந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய தாயார் இறந்த இந்த தருணத்தில் விஜய் மகன் ஏதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுறது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.